ஃபோட்டோஷாப்பில் இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா, நிறைய டூல்ஸை வந்து பார்த்தோம். ஒவ்வொரு டூலுமே ஒவ்வொரு வகையில் யூஸ் ஆகுற மாதிரி இந்த டூல் மோர் இம்பார்ட்டண்ட். ஏன் அப்படின்னீங்கன்னா, ஃபோட்டோஷாப் மட்டும் இல்லை, நீங்கள் எந்த டூல் எடுத்தாலும் டைப்பிங் கண்டென்ட் இல்லாத எந்த ஒரு சாஃப்ட்வேருமே இருக்காது. அப்போது டைப்பிங் அப்படின்றதுக்கான ஷார்ட்கட் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா டி அப்படின்றத அதோடைய ஷார்ட்கட்டு. இதோட உள்ளவும் பார்த்தீங்க அப்படின்னா நான் அழுத்தி பிடிச்சேன் அப்படின்னா உள்ள இன்னும் ஒரு 4 டூல் வந்து அவைலபிளாக இருக்குது. அப்போது இந்த 4 டூல் தான் அவைலபிளாக என்ன. இப்போ நான் மூவ் டூலில் இருக்கிறேன். மேலே பார்த்திங்க அப்படின்னா ப்ராப்பர்ட்டி ஒரு மாதிரி இருக்கிற மாதிரி டி கிளிக் பண்ண அப்படின்னா வேறு சில ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகுது. இப்போ மேலே இருக்கிற ப்ராப்பர்ட்டியில் நீங்கள் ஃபஸ்ட்டு ஏரியல் அது வந்து யூஸ் பண்ணுங்கள். அதை தவிர வேறு எதையும் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டில் வந்து ட்ரையல் பார்க்க தேவையில்லை. அப்போ நான் வந்து ஏரியலில் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஏரியல் ரெகுலர் அப்படின்ற இந்த ஃபாண்ட்டு தான் இருக்குது. ஓகேங்களா. இப்போது இந்த டெக்ஸ்ட் டூல் அப்படின்ற ஒரு டூலில் நம்ம பேசிக்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா மற்ற எல்லா டூலையும் நம்ம வெவ்வேறு இடங்களில் பயன்படுத்தினாலும் எந்த சுச்சுவேஷனில் பார்த்தாலும் நம்ம வந்து டெக்ஸ்ட்டை வந்து பயன்படுத்துவோம். எடுத்துக்காட்டுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு ப்ராடக்ட் ப்ரொமோஷன் அப்படின்னு நினைக்கிறோம். இமேஜஸ்க்குள்ளே போகிறோம். இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா வெறும் ஃபோட்டோ மட்டும் இல்லை, இன்க்ளூடிங் டெக்ஸ்ட். அப்போது டெக்ஸ்ட்டோடு சேர்ந்தது தான் ஒரு ப்ரொமோஷன்ஸ் அப்படின்றதுனால இந்த டெக்ஸ்ட்டுன்றது எதில் உருவாகுது அப்படின்னா டைப் டூலில் தான் வந்து உருவாகுது. அப்போது டைப் டூல் கிளிக் பண்ணிவிட்டு நான் வந்து ஜஸ்ட்டு ஒரு கிளிக் பண்ணேன் அப்படின்னா இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஃபோட்டோஷாப்போட 2024 வெர்ஷன். இந்த 24 வெர்ஷனில் கிளிக் பண்ணிங்க. அதாவது சிசி வெர்ஷன் பெரும்பாலும் பார்த்திங்க அப்படின்னா இந்த லோரம் இப்சம் அப்படின்னு ஒரு ஃபாண்ட் இருக்கும். இந்த ஃபாண்ட் வந்து ஒர்க் ஆகும். நான் கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இப்போது சைட்லேருந்து பார்த்தா லெஃப்ட்டில் இருக்குது. நான் திரும்பவும் மூவ் டூல் வந்து கிளிக் பண்ணுறேன். திரும்பவும் டெக்ஸ்ட் டூலை வச்சு கிளிக் பண்ணேன் அப்படின்னா டாப்பில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா தெரியும். மோர் இம்பார்ட்டண்ட்டான விஷயங்களை தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். இதில் கிறிஸ்ப் அப்படின்றது பார்த்திங்களா, பெரும்பாலும் கிறிஸ்போ வேறு ஏதாவது இருந்தாலும் நீங்கள் அதை வந்து ஷார்ப் அப்படின்றதுக்கு மாற்றிக்கிங்க. இந்த கிறிஸ்ப்பு, ஸ்ட்ராங்கு, ஸ்மூத்து இது எதுவுமே நமக்கு தேவையில்லை. நமக்கு தேவை ஷார்ப். ஏன் அப்படின்னா இந்த எழுத்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்கு தான் ஷார்ப்பாக வந்து வைக்கிறோம் நம்ம. இப்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா அலைன்மெண்ட் டெக்ஸ்ட் வந்து அலைன்மெண்ட்டில் இருக்கணும். பெரும்பாலும் லெஃப்ட்டில் வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் கிளிக் பண்ணோன்னே லெஃப்ட் சைடுக்குள்ளே வந்துருச்சு. ஓகே, இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு லேயர் தான். டெக்ஸ்ட்டுன்றதும் ஒரு லேயர் தான். நான் லேயருக்குள்ளே போகிறேன். லேயரில் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து டெக்ஸ்ட் லேயர் அப்படின்னு ஒன்று இருக்குது. இதுக்கு நீங்கள் எதை வேணாலும் வந்து கொடுக்கலாம். இப்போ திரும்பவும் நான் ஒரு வார்த்தையை அதே டெக்ஸ்ட் டூல் வச்சுருக்கேன். கிளிக் பண்ணேன் அப்படின்னா லோரம் இப்சம் லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்காக மூவ் ஆயிருக்கு. ஓகே, திரும்பவும் நான் வெளியே கிளிக் பண்ணுறேன். திரும்பவும் ஒரு டெக்ஸ்ட் டூல் கிளிக் பண்ணி ரைட்டில் போட்டுட்டு ரைட்டில் வந்துருச்சிங்களா. நான் எதுவுமே செலெக்ஷன் பண்ணல. இந்த இடத்துல செலெக்ஷனில் இருக்கிறதுனால அது லைட்டு லெஃப்ட்டு இது எல்லாமே போகுது. நான் எதுவும் செலெக்ஷன் பண்ணல, வெறும் பேக்ரவுண்டை செலெக்ஷன் பண்ணியிருக்கேன். டெக்ஸ்ட் டூலில் வச்சுருக்கேன். இப்போது ரைட்டில் வச்சுட்டு கிளிக் பண்ணேன் அப்படின்னா இந்த இடத்துலேருந்து நான் எங்கே வைக்கிறனோ அங்கேருந்து ரைட்டில் பார்த்திங்கன்னா தெரியும் இந்த பக்கம் இருக்குது அப்படின்றதான். அப்போது லெஃப்ட்டு ரைட்டு எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல நடக்குது. ஓகே, இப்போது இந்த இடத்துல நான் அந்த டெக்ஸ்ட் டூல் வச்சுருக்கு இல்லைங்களா, இது கிளிக்கில் இருக்குது. கொஞ்சோண்டு மூவ் பண்ணுறேன். ரொம்ப இல்லை, ஜஸ்ட் மூவ். இது ஃபோட்டோஷாப்பில் ரொம்ப லாங்காக கொண்டு போனீங்கன்னா மூவ் டூலாக மாறும். அதாவது இதுதான் மூவ் டூல். இந்த மூவ் டூலுடைய அந்த இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதுதான் வந்து அந்த மூவ் டூலுடைய ஐக்கான். இப்படி தான் இருக்கும். டெக்ஸ்ட் டூலோட ஐக்கான் இப்படி இருக்கும். நான் டெக்ஸ்ட்டுக்குள்ளே இது உள்ளே வச்சுட்டேன் அப்படின்னா டெக்ஸ்ட் டூல் இப்படி தானே இருக்குது. ஜஸ்ட்டு மூவ் பண்ணேன் அப்படின்னா அது மூவ் டூலாக மாறும். உங்களால் அழுத்தி பிடிச்சி நகர்த்திட்டு போனீங்க அப்படின்னா எங்கே நீங்கள் நகர்த்துறீங்களோ அங்கே வந்து நகரும். இது டெக்ஸ்ட் டூலில் இருக்கக்கூடிய சின்ன ஐடியா. இதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. இதுக்கப்புறம் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மூவ் டூலுக்கு வந்துடுறேன். இந்த ஃபாண்ட்டு இட்டாலிக்காவோ இல்லை போல்டாவோ வேணும் அப்படின்னா நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா அது பாருங்கள், டெக்ஸ்ட் டூல் எடுத்தேன் அப்படின்னா ப்ராப்பர்ட்டி வரும். இதில் ஃபஸ்ட்டு ரெகுலர் இருக்குது. நீங்கள் என்ன ஃபாண்ட்டு வேணாலும் நீங்கள் செலெக்ஷன் பண்ண முடியும். உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய எக்கச்சக்கமான ஃபாண்ட் இந்த இடத்துல இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு தனி ஃபாண்ட்டு. திரும்பவும் நான் இதை வந்து உள்ளே கிளிக் பண்ணேன் அப்படின்னா இது வந்து செலெக்ஷன் ஆகிடுச்சு. திரும்பவும் மூவ் டூலுக்கு மாறிக்கிறேன். திரும்பவும் டெக்ஸ்ட் டூலுக்கு வந்தேன் அப்படின்னா இந்த லேயரில் செலக்டில் இருக்குது. அதாவது இது வந்து லேயராக செலக்ட் ஆகுது. திரும்ப கிளிக் பண்ணுறேன். நீங்கள் எந்த ஃபாண்ட் வேணாலும் உங்களால் இந்த என்ன பண்ணிக்க முடியும், சேஞ்ச் வந்து பண்ணிக்க முடியும். திரும்பவும் உள்ளே கிளிக் பண்ணுறேன். கொஞ்சோண்டு மேலே நகர்த்திட்டு இதை நகர்த்தி வச்சுக்கிட்டு இப்போது நான் ஆல்ரெடி இந்த இடத்துலேருந்து போனேன் அப்படின்னா எதுவும் சேஞ்ச் ஆகலை. ஏன் அப்படின்னா அது வந்து இப்படி செலக்ட் இல்லை. அப்போ நான் மொத்தமாக உள்ளே கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஏ, அதாவது செலக்டில் போயிட்டு ஆல், இதோட ஷார்ட்கட் நிறைய இடங்களை நம்ம பயன்படுத்துவோம், புரிஞ்சுக்கிங்க. இப்போது அதே இந்த டூலை வச்சு கிளிக் பண்ணிவிட்டு நான் வந்து மாற்றினேன் அப்படின்னா என்னென்ன மாத்திரமோ எல்லாமே வந்து மாறிடுச்சிங்களா. ஓகே, இப்போது நான் 3 டைப்பில் வந்து மாறிடுச்சு. இப்போது நான் ஒவ்வொரு தடவையும் இந்த இடத்துல இதை முடிச்சுட்டு நேராக கொண்டு போய் மூவ் டூலுக்கிட்ட வச்சுட்டு கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வேறு ஷார்ட்கட்டை வந்து யூஸ் பண்ணுறேன். சரி, ஓகே. மூவ் டூலோட ஷார்ட்கட் என்ன? வி. இப்போது டெக்ஸ்ட் டூலில் இருக்கும்போது அந்த வியை நம்மளால் பயன்படுத்த முடியாது. நான் டெக்ஸ்ட் டூல் இருக்குது உள்ள கிளிக்கில் இருக்கும்போது என்னால் வியை பயன்படுத்த முடியாது. ஏன் அப்படின்னா வின்றது டெக்ஸ்ட்லேயும் ஒரு எழுத்து தானே. அப்போது வி அடித்தேன் அப்படின்னா இந்த மாதிரி தான் வரும்.
அப்போ இங்கிருந்து நாம் முடிக்கணும் அப்படின்னா கீபோர்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் லாக் பக்கத்தில் ஒரு என்டர் இருக்கும். அது சின்ன என்டர்னு வச்சுக்கோங்க, இல்லை ஹிட் என்டர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த என்டரை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணுறதன் மூலமாக இந்த செலெக்ஷன் வந்து ரிலீஸ் ஆகும். கிளிக்கு, அதாவது ஒரு என்டர் அடித்தேன் அப்படின்னா இந்த செலெக்ஷன் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போது நீங்கள் வி அடிச்சிங்க அப்படின்னா மூவ் டூலுக்கு வந்து மூவ் ஆகிடும். இப்போ நான் வந்து இப்படி கிளிக் பண்ணி டைப் அடிச்சுட்டு எஸ்கேப் அடிச்சிங்க அப்படின்னா கூட சில நேரத்தில் ஒர்க் ஆகும். பெரும்பாலான நேரங்களில் எஸ்கேப் நம்ம அடிக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த எழுத்தும் சில நேரத்தில் நீங்கள் ரொம்ப அடிச்சுட்டு எஸ்கேப் அடிச்சிட்டிங்க அப்படின்னா எஸ்கேப் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இல்லைங்களா? அந்த மாதிரியான நேரங்களில் ஹிட் என்டரை பயன்படுத்துறது அப்படின்றது நல்லது. நான் இதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஹிட் என்டர் அடிக்கிறேன், டெலிட் பட்டன் அழுத்தினா டெலிட் ஆயிடுச்சு, சிம்பிளாக வந்து முடிஞ்சிருச்சு. இப்போது இந்த விஷயங்கள் தாண்டி இதில் இன்னும் வேறு என்னென்னலாம் இருக்குது, இதை இன்னும் டீப் அண்ட் டைவாக நம்ம பார்க்கணும் அப்படின்னீங்கன்னா இப்போது நம்ம என்ன பண்ணுவோம், இது வந்து ஒரு கேரக்டர், கரெக்டுங்களா? இது வந்து ஒரு கேரக்டர். இந்த கேரக்டருக்கு உண்டான ஸ்டைல்ஸ் இங்கே கம்மியாக தான் இருக்குது. நமக்கு இன்னும் நிறைய வேணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா இந்த இடங்களில் தான், இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கேரக்டர் அப்படின்னு வருது. சரி, இந்த கேரக்டரை எப்படி நாம் வேறு வகையில் கொண்டு வர்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விண்டோஸில் போனீங்க அப்படின்னா அது பாருங்கள் கேரக்டர்னே ஒன்று இருக்கும். கேரக்டர் கிளிக் பண்ணிங்கன்னா போயிடுச்சு, திருப்பி விண்டோஸில் போய் கேரக்டரை கிளிக் பண்ணிங்கன்னா வந்துருச்சு. இந்த டயலாக் பாக்ஸ் இங்கேருந்து நீங்கள் இது பாருங்கள், இந்த ஏ இருக்கா இந்த இடத்துல இருக்குது, இங்கேருந்து அலேக்கா வெளியே கொண்டு வந்து கூட வச்சுக்க முடியும். உங்களுக்கு தேவையான சைஸில் வேறு விஷயங்களில் வந்து உங்களால் வந்து இதை ஹேண்டில் வந்து பண்ண முடியும். சரி, ஓகே. இப்போ இதே நான் கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கண்ட்ரோல் ஏ கொடுத்துட்டு ஏரியல் வச்சிட்டேன். இந்த ஏரியலில் கூட கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக யூஸ் பண்ண நீங்கள் கடைசியாக என்னென்ன வார்த்தைகளை பயன்படுத்திருப்பீங்க, என்னென்ன ஃபாண்ட் யூஸ் பண்ணியிருப்பீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு இந்த இடத்துல காட்டுது. அதுக்கப்புறம் வேறு சில விஷயங்கள் தான் இங்கே வந்து உங்களுக்கு வரிசையாக இருக்கிற எல்லா விஷயங்களும் காட்டுது. அப்போது லாஸ்ட்டாக இங்கே இருக்கிற விஷயத்துலேருந்து நம்மளால் வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்க முடியுது. நான் ஏரியல் எடுத்துக்கிறேன், அதுலேருந்து தான் உங்களுக்கு விளக்கறதுக்கு பார்க்குறதுக்கு அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ நான் இந்த இடத்த விட்டு இங்கிருந்து தள்ளி வந்துட்டேன் அப்படின்னா மூவ் டூல், இன்னும் கொஞ்சம் தள்ளி வந்துட்டேன் அப்படின்னா அது வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வெளியில் ரிலீஸ் ஆயிடுச்சு. அதனால் வந்து கரெக்டாக இந்த மூவ் டூலோடைய சைஸ் எவ்வளோ தொலைவுக்கு இருக்கோ அதை வந்து புரிஞ்சுக்குங்க. முடிஞ்சிருச்சிங்களா? இப்போது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த கேரக்டர் டூலை நல்லா ஒத்து பாருங்கள். நான் லேயரை மறைச்சிடுறேன், இந்த கேரக்டரை இந்த பக்கமே கூட கொண்டு போயிடுறேன், எல்லாம் ஒரே பக்கத்தில் வச்சுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போது இந்த லோரம் இப்சம் இது வரைக்கும் மட்டும் செலெக்ஷன் பண்ணுறேன். ஒரு பெரிய லைன் இருக்குது, இந்த லைனில் இந்த பாதி பகுதியை மட்டும் நான் செலெக்ஷன் பண்ணிவிட்டு இங்கே இருக்குது பார்த்தீங்களா, கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். நான் வந்து ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து சைஸு, இதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களால் வந்து என்ன சைஸ் வேணாலும் வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ண முடியும். செலெக்ஷன் பண்ணியிருக்கிறது மட்டும்தான் ஆகுது. இப்போ இது செலெக்ஷன் பண்ணிவிட்டு செலெக்ஷன்றது எப்படி கிளிக் பண்ணி அப்படி சும்மா ட்ராக், இதை கம்மி பண்ணி நம்மளால் வந்து கம்மியும் வந்து பண்ண முடியும். இப்போ நான் வந்து பெருசும் பண்ணியிருக்கேன், கம்மியும் பண்ணியிருக்கேன். மொத்தமாக செலெக்ஷன் பண்ணேன் அப்படின்னா இந்த சைஸே காணாமல் போயிடும். இப்போ இங்கே 18 இருக்குது, கண்ட்ரோலே கொடுக்குறேன், சைஸ் இல்லை. ரெண்டுமே வந்து கலந்துருக்கிறதுனால எக்ஸாக்டாக என்ன சைஸில் இருக்குன்னு என்னால் சொல்ல முடியல அப்படின்னு சொல்லுது. கிளிக் பண்ணிவிட்டு ஒரு எக்ஸாக்ட் சைஸை வந்து வச்சிட்டோம். இப்போ ஈவன் சைஸ் ஓகே. இப்போது இந்த ஈவன் சைஸ்க்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இது வந்து கீழே வச்சுக்கிறேங்க. கீழே வச்சதுக்கப்புறம் ஸ்பேஸ் பார்த்துட்டு ஒரு என்ட்ரு அடிச்சுட்டு திரும்பவும் நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ லோரம் இப்சம் வேணாம், ஒரு நல்ல வார்த்தையை அடிக்கிறேன், வளவன்னு அடிக்கிறேன், சரண்யா அப்படின்னு அடிக்கிறேன், அதுக்கப்புறம் தாம எந்தி அப்படின்னு அடிக்கிறேன். இப்போ இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்படி ஒவ்வொரு வார்த்தையாக நம்ம அடிக்கிறோம். இப்போது இந்த இடங்களுக்கெல்லாம் இப்போ நம்ம கண்ட்ரோலே கொடுத்ததுக்கப்புறம் செலக்ட் ஆகுது பார்த்தீங்களா, இந்த இடம் எனக்கு இன்னும் ஸ்பேஸாக வேணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா இந்த இடத்துல தான் அந்த ஸ்பேஸிங் இருக்குது. இந்த ஸ்பேஸிங் உள்ளே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா 6 அடிக்கிறேன் சும்மா புரிஞ்சுக்கிறதுக்காக. ரொம்ப ஒட்டிக்கிச்சிங்களா? இந்த 6க்கு பதில் 72 அடிக்கிறேன், ரொம்ப தொலைவில் இருக்கா? இந்த மாதிரி வந்து உங்களுக்கு முன்ன பின்ன விஷயங்களை சேர்த்துக்கிறதுக்கு இந்த ஸ்பேஸை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த இது வந்து உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகுது. ஆட்டோ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் என்ன ஃபாண்ட் வச்சுருக்கீங்களோ அந்த ஃபாண்ட்டுக்கு தகுந்தபடி ஆட்டோமேட்டிக்காகவே அது வந்து என்ன பண்ணிக்கும், கரெக்டாக வந்து அட்ஜஸ்ட் ஆகிக்கும். இல்லை ஆட்டோவும் வேணாம், எனக்கு எக்ஸாக்டும் வைக்க தெரில, வேறு ஏதாவது வழியில் இதை வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னா அதுக்கும் வந்து வாய்ப்பு இருக்குது. ஆல்ட்டை ஹோல்ட் பண்ணிக்கிட்டு இது பாருங்கள், டவுன் ஏரோ அப் ஏரோ, இந்த ஹால்ட்டை வச்சுக்கிட்டு நீங்கள் ஹேரோ பட்டனில் டவுன் அப்பு டவுனை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா சில டைமில் ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது இப்படி வந்துடும், பயப்பட தேவையில்லை. ஹால்ட்டை ஹோல்ட் பண்ணி கீழே இறக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே வந்து சரியாக வந்து வந்துடும். இப்போ உங்களுக்கு எவ்வளோ தொலைவே தேவையோ எக்ஸாக்டாக, ஏன்னா உங்களுக்கு 39 வைக்கிறோமா 40 வைக்கிறமான குழப்பத்தில் இருக்கும்போது எக்ஸாக்டாக இந்த ஆல்ட்டை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து ஆட்டோமேட்டிக்காக வைக்கிறதுக்கு பதில் வச்சிடும். ஓகே, இப்போ இது வந்து உங்களுக்கு முடிஞ்சிருச்சு. இப்போது இதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல மெட்ரிக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. இதில் வந்து 0 இருக்குது. 0லேருந்து ஒவ்வொன்றும் ஒரு செக்ஷனில் இருக்குது இல்லைங்களா. நான் வந்து இதை மட்டும் மொத்தமாக செலெக்ஷன் பண்ணிவிட்டு இந்த இடத்துலேருந்து பாருங்கள், இந்த மெட்ரிக்ஸ் ஆப்டிக்கல் இந்த மாதிரி ஒவ்வொரு செக்ஷனில் இருக்குது, எங்கே வேணாலும் நீங்கள் வந்து வச்சுக்க முடியும். அதே மாதிரி இதோடைய வித்தும் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு கிளிக் பண்ணிவிட்டு இது பாருங்கள், இதை வந்து ஒரு 10 நான் 100 வைக்கிறேன், ஸ்பேஸிங் எவ்வளோ வருது. இதே 100 அப்படி வைக்காமல் நான் என்ன பண்ணுறேன், மைனஸில் வைக்கிறேன், ஒட்டிக்கும் எழுத்து.
இதையும் நம்மளால் வந்து ஷார்ட்கட்டில் வைக்க முடியும். அதுக்கு ஷார்ட்கட் ஆல்ட்டு அப்பு டவுன் கொடுத்த மாதிரி லெஃப்ட் ரைட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இதனுடைய ஸ்பேஸிங்கை உங்களால் கூட்டவும் குறைக்கவும் முடியும். இது வந்து மேலே இருக்கிற ஒவ்வொரு சென்டென்ஸுக்கும் இருக்கக்கூடிய கேப்பை ஃபில் பண்ணுற மாதிரி, இது ஒவ்வொரு எழுத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய ஸ்பேஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து பயன்படுது. பட் பெரும்பாலும் இது வந்து எவ்வளோ இருக்கிறதா வச்சுக்கிறது நல்லதுன்னா 0ல் இருக்கிறது பெட்டர். ஏன் அப்படின்னா இதை எதையுமே நம்ம பெருசாக டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். இங்கே இருக்கக்கூடிய பல விஷயங்களை நம்ம டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். பல நேரத்தில் சில நேரங்களில் நமக்கு தேவையான நேரங்களில் போய் டிஸ்டர்ப் பண்ணுவோம். அதை வந்து நம்ம புரிஞ்சுக்குவோம். முடிஞ்சது. இதுக்கு அடுத்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒவ்வொரு எழுத்துக்கா முதல்ல இருக்கிற லோரம் இப்சம்க்கு இது பார்த்திங்க அப்படின்னா இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு போல்டு வேணுமா? போல்டு ஆல்ரெடியே இதில் போல்டு அவைலபிள் தான். ஆனாலும் இன்னும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா போல்டு இப்போ நான் கொஞ்சம் கம்மி பண்ணுறேன். இன்னும் எக்ஸ்ட்ரா போல்டு வேணும்னா இதை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம். சில ஃபாண்ட்டில் போல்டு கிடைக்கவே கிடைக்காது. அப்போது போல்டு பயன்படுத்துறது யூஸ் பண்ணலாம். ரெண்டாவது இருக்கிற இந்த இதை வந்து செலெக்ஷன் பண்ணிவிட்டு இட்டாலிக்காக வைக்கிறேன். மூணாவது சரண்யான் இருக்கிறத வந்து இப்போ நான் வந்து ஒரு சென்டென்ஸ் கேஸ், அதாவது ஃபஸ்ட் லெட்டர் கேப் லெட்டராகவும் மற்றது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் லெட்டரில் இருக்குது. ஆனால் எனக்கு எல்லாமே கேப் லெட்டர் வேணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து நாம் பயன்படுத்திக்கலாம். இப்போது எனக்கு ஏதோ ஒரு நான் வந்து இப்போ வெளியில் மூவ் டூலை வச்சு கிளிக் பண்ணிடுறேன். திரும்பவும் டெக்ஸ்ட் டூலை எடுத்துக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு A2 இப்போ H2O தண்ணிக்கான ஒரு ஆப்ஷன்ஸ்ங்க இது. இதுதான் வந்து H2O அப்படின்றது. இப்போது இதில் H2ன்றது கீழேயோ இல்லை மேலேயோ வேணும் அப்படின்னு வச்சுக்கலேன். இந்த 2 மட்டும் செலெக்ஷன் பண்ணிவிட்டு இது பாருங்கள் சூப்பர் ஸ்கிரிப்ட் சப்ஸ்கிரிப்ட்னு சொல்லுவாங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸ்மாலில் கேப்ஸ் லாக்காக ஆகிடும் நமக்கு. சாரி, இது வந்து ஸ்மால் கேப்ஸ் லாக்கு. இதை வந்து இந்த இடத்துல யூஸ் பண்ணால் பக்கத்தில் இருக்கிறது இப்போ சூப்பர் ஸ்கிரிப்டாக மேலே டாப்பில் போய்டும். கீழே கிளிக் பண்ணிங்கன்னா பாட்டம்க்கு வந்து வந்துடும். சரி, ஓகே. இப்போது இதில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த தமையந்தியை மட்டும் செலெக்ஷன் பண்ணிவிட்டு இந்த ஸ்மால் கேப்பு, இது வந்து ஆல் கேப்பு. இதில் நாம் செலெக்ஷன் பண்ணிக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லெட்ரு போல்டாக இருக்கும். அதுக்கு அடுத்துக்கிறதெல்லாம் சின்னதாக கேப் லெட்டரில் இருக்கும். அதுதான் அதுக்கான ஷார்ட்கட். ஓகேங்களா? இப்போது இதுக்கு அடுத்து ஒரு வார்த்தை நான் திரும்ப இந்த சரண்யான்ற பேருக்கு போயிடுறேன். அண்டர்லைன் போட்டிங்க அப்படின்னா அண்டர்லைன் வரும். வளவனுக்கு போகிறேன். இல்லை லோரம் இப்சம் போய்ட்டு ஸ்ட்ரைக் த்ரூ அப்படின்னு சொல்லுவாங்க. மேலே அந்த கோடு எனக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி அடிப்பாங்க இல்லைங்களா? இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த கேரக்டர் டூலில் அவைலபிளாக இருக்குது. இப்போது நாம் பயன்படுத்தின எல்லா விஷயங்கள்லையும் இது எல்லாத்தையும் வந்து நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம் அப்படின்றதான் இதுக்கான இங்கே சொல்லிகிட்ருக்கு. ஓகே, நான் வந்து ஒரு கிளிக் பண்ணேன் அப்படின்னா இந்த இடத்துல நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு தேவையான எல்லா விஷயங்களும் ஒரு வளவன் டுட்டோரியல்ஸ். ஓகேங்களா? கிளிக் பண்ணிவிட்டு வெளியே வாங்க. முடிஞ்சிருச்சு. இப்போது இதில் உங்களுக்கு தேவைக்கு தகுந்தபடி நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க, போல்டாக வேணுமா, இட்டாலிக்காக வேணுமா, கேப்ஸ் லாக்காக வேணுமா, இல்லை இந்த மாதிரி வேணுமா, இல்லை ஏதாவது வேணுமா, இப்படி ஒவ்வொன்றையும் பண்ண முடியும். ஆனால் ஒவ்வொன்றுமே உங்கள் தேவைக்கு தகுந்தபடி நீங்கள் பயன்படுத்துறது அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஓகே, இப்போது இந்த ஃபஸ்ட் லெட்ரு மட்டும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து வெறும் கிளிக் மட்டும் பண்ணிவிட்டு பி மட்டும் அடிச்சிருக்கேன். வெறும் நான் பண்ணியிருக்கேன் பி மட்டும் அடிச்சிருக்கேன். இதில் இது பாருங்கள் ஃபஸ்ட்டு ஆஃபு இந்த மாதிரியான சில ஆப்ஷன்ஸ் எல்லாம் இப்போ ரீசெண்டாக நிறையா வந்து கொண்டு வந்தாங்க. அதையும் வந்து நம்ம இதில் வந்து உங்கள் தேவைக்கு தகுந்தபடி நம்ம ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணும்போது அது எந்த இடத்துல கரெக்டாக எக்ஸாக்டாக யூஸ் ஆகுதுன்றது உங்களுக்கு வந்து விளக்குறேன். பட் இப்போதுக்கு டெக்ஸ்ட் டூல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு வந்து தெரிஞ்சிடும். சரி, ஓகே. நான் எப்போ டைப் அடித்தாலும் ஃபஸ்ட்டு அது வந்து கேப் லாக்காகவே வருது. அது என்னவா பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னா லேயரில் இருக்கும்போது நம்ம எதுவுமே செலெக்ஷன் பண்ணாதப்போ ஒரு லேயர் கேரக்டர் டூல், இந்த கேரக்டர் டூல் எப்பவுமே இப்படி தான் இருக்கணும். சில நேரங்களில் நாம் தவறுதலாக இதை டிக் பண்ணி விட்டுருப்போம். இப்போ டிக்கில் இருக்குங்களா, நான் வந்து டெக்ஸ்ட் டூலை எடுத்துக்கிறேன். டெக்ஸ்ட் டூலை எடுக்கும்போது இது டிக்கில் தான் இருக்குது. அப்போது நான் சாதாரணமாக அடித்தாலும் அது என்ன தான் காட்டும், எனக்கு கேப் லெட்டர் தான் வரும். நான் வந்து கேப்ஸ் லாக்கெல்லாம் என் கீபோர்டில் ஆன் பண்ணல, ஆனால் ஃபுல்லாகவே கேப் லெட்டரில் தான் வருது. அப்போது கண்ட்ரோலையே கொடுத்து இந்த கேப் லாக் எடுத்து விட்டோம் அப்படின்னா அது ஸ்மால் லெட்டரில் தான் இருக்கும். அப்போது இந்த ஸ்மால் லெட்டரில் இருக்கிறது அப்படின்றதான் கரெக்டான ஒன்று. நான் வெளியே இதை கிளிக் பண்ணுறேன். டெக்ஸ்ட் டூலில் இருக்கும்போது இந்த இடத்த பார்த்துக்குங்க, ஃப்ரெஷ்ஷாக இருந்தாக்கா நல்லது. இப்படி எனக்கு வரலை, இது வந்து ஷார்ட்கட்டில் இங்கே போயிட்டு விண்டோஸில் போய்ட்டு எடுக்கிறத தாண்டி வேறு ஏதாவது ஷார்ட்கட் இருக்கான்னா நான் வந்து டெக்ஸ்ட் டூலை வச்சு கிளிக் பண்ணிவிட்டு டைப் அடிச்சுட்டு இருக்கும்போது Ctrl+T இதை ப்ரெஸ் பண்ண அப்படின்னா இந்த ஆப்ஷன்ஸ் வந்து வரும். அதாவது என்னது, Ctrl+T யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஆப்ஷன் வந்து வருது. போதுங்களா? ஓகே, இதுதான் வந்து இருக்குது. நான் லாஸ்ட்டாக இந்த இடத்த யூஸ் பண்ணேன்றதுனால இந்த இடத்துல காட்டுது. பட் இந்த இடத்துல வச்சுக்கிறது நல்லது. ஓகேங்களா? இப்போது Ctrl+T எடுத்தோடனே நேராக அந்த இடத்துல தான் வந்து சேரும். ஓகேங்களா? நான் வந்து ஹிட் என்டரை பயன்படுத்துகிறேன், சின்ன என்ட்ரு ரிலீஸ் ஆகிறதுக்கு. இப்போ உங்களுக்கு டெக்ஸ்ட் டூலில் இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து புரிஞ்சிருக்கும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய இது வந்து பின் பொசிஷன், இது எல்லாமே வந்து எங்கெங்கே இருக்குன்னு ஏதுன்றதுக்காக நியூவர் வெர்ஷனில் நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு இங்கே என்ன வேணும் ஏது வேணுன்றத உங்களுக்கு இந்த இதில் இருக்கக்கூடிய நிறைய ஆப்ஷன்ஸ் இந்த இடத்துல ப்ராப்பர்ட்டியில் வந்து கொடுத்துருக்குறோம். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதோடைய பொசிஷன்லேருந்து எல்லாமே இந்த இடத்துல வந்து அது காட்டுது அப்படின்றத இந்த இடத்துல காட்டுது. அதுபோல் ஈஸ்ட் ஃபியூச்சர்ஸ் இதெல்லாம் வந்து அவைலபிளாக இருக்குது. இதெல்லாம் வந்து ஹையர் வெர்ஷனில் நம்ம அதிகமாக பயன்படுத்த மாட்டோம், இதுக்குள்ளேயே வந்து போய்க்குவோம்.
இப்போ இதுக்குள்ளே ஒரு பெரிய பேராகிராஃப் உள்ள பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய எல்லாமே வந்து செலெக்ஷன் இருக்குது. கண்ட்ரோலே கொடுத்தா மொத்தமே வந்து டிக்கில் இருக்குது. ஏன் அப்படின்னா ஒவ்வொரு ஃபியூச்சரும் இந்த இடத்துல வந்து யூஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்றதான் இதுக்கான விஷயம். இப்போது டெக்ஸ்ட் டூலை வச்சு உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டீங்க. அதாவது டெக்ஸ்ட் டூலில் இருக்கக்கூடிய ஃபியூச்சர்ஸ் இதுதான். நீங்கள் டெக்ஸ்ட் டூலை வந்து கிளிக் பண்ணுங்கள், வச்சுட்டு ஒரு பாருங்கள் லேயரில் இந்த லேயருக்குள்ளே லோரா விப்சம்ல பாருங்கள், வெறுமனே இந்த பக்கத்தில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆல்ரெடி இருக்கிற இந்த இது வி மட்டும்தான் இருந்துச்சு. அப்போது நம்மளால் வந்து இது பண்ணிக்க முடியும். நாம் ஒரு வேளை இந்த வியை எடிட் பண்ணுறதுக்கு பதில் கிளிக் பண்ணி போய் பக்கத்தில் தெரியாமல் கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா வேறு ஒரு லேயராக விழுந்துடும். அப்புறம் அதுக்கும் நாம் வந்து இப்படி தான் டைப் படிக்கக்கூடியதாக இருக்கும். அப்போது நம்ம எந்த லேயரில் கரெக்டாக இருக்கோன்ற கான்சியஸ் நேராக டெக்ஸ்ட் லேயர் இப்படி இருக்குன்னா உள்ளே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த எடிட்டபிள் உங்களுக்கு தெரியும், இங்கேயும் உங்களுக்கு தெரியும். இல்லை இது வேணும் அப்படின்னா அது பாருங்கள், இதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் செலெக்ஷன் பண்ண டபுள் கிளிக் அடிச்சிங்கன்னா இந்த மாதிரி செலெக்ஷன் ஆகும். இப்போ லேயரில் இதை நான் வந்து டபுள் கிளிக் அடித்தேன் அப்படின்னா இது வந்து செலெக்ஷன் ஆகுது பார்த்தீங்களா. உங்களுக்கு அப்படி கரெக்டாக வந்து எக்ஸாக்டாக எனக்கு இப்படி வைக்க தெரியல, ஒர்க்காக வரல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா டபுள் கிளிக் அடிச்சிங்க அப்படின்னா எந்த லேயரோ அந்த லேயர் வந்து செலக்ட் ஆகும். சரி, இங்கே செலெக்ஷன் பண்ணுறதுக்கு பதில் பக்கத்தில் செலெக்ஷன் பண்ணுறேன்னு வச்சுங்களேன். இப்போ நான் பக்கத்தில் செலெக்ஷன் பண்ணேன் அப்படின்னா இந்த பேரை மாற்றுறதுக்கு ஆப்ஷன் வந்துடும். பல நேரங்களில் நம்ம இந்த டீயை கிளிக் பண்ணாமல் பக்கத்தில் டிக் பண்ணிட்டு இந்த மாதிரி ரீநேம் பண்ணிக்கிறதுக்கு, இது லேயரை வந்து ரீநேம் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி நம்ம லேயர் விஷயத்தில் வந்து பார்த்தோம் இல்லைங்களா. இதுதான் விஷயம். இப்போது ஒரு கன்ஃபியூஸ்டு இல்லாத ஒரு விஷயத்துக்கு வந்து நீங்கள் வந்து என்ன ஆயிருப்பீங்க, சேர்ந்துருப்பீங்க. டெக்ஸ்ட் டூலில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் நம்ம வந்து பார்த்துட்டோம். ஏன் டெக்ஸ்ட் டூல் அப்படின்றதுக்கான காரணத்தையும் முதல்லையே பார்த்தோம். டெக்ஸ்ட் டூல் இல்லாத எந்த வகையிலையுமே ப்ரொமோஷன்ஸ் இல்லவே இல்லை. எழுத்துக்கள் பூர்வமாக தான் நம்ம எல்லாம் சொல்லுவோன்றதுனால எழுத்துக்களை பயன்படுத்துறது அப்படின்றது, அதில் இருக்கக்கூடிய மோர் அட்வான்ஸ் ஃபியூச்சரை தெரிஞ்சுக்கிறது அப்படின்றது நமக்கு ரொம்ப முக்கியன்றதை புரிஞ்சுக்கிட்டோம். இப்போது இந்த டெக்ஸ்ட் டூல் இதில் தான் வேலை செய்தான்னு இல்லை, இதுக்கு மேலேயும் வேலை செய்து. இதை முதல்ல பார்த்துட்டு வாங்க. அடுத்த வீடியோவில் இதனுடைய அட்வான்ஸ் ஃபியூச்சர் எல்லாம் என்னென்ன இருக்குது, அது எப்படியெல்லாம் ஒர்க் ஆகும், என்ன மாதிரி இடங்களில் இதை நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து நம்ம பார்த்துருவோம்.